டச் ரிப்பப்ளிக்கில் நல்ல புகழோடு இருந்தும் பர்சனல் லைஃப்பில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும், அவன் தன்னை விட அதிகம் சாதிக்கணும்னு நினச்சி அவரோட முதல் ஆண் குழந்தை இறந்து பிறக்குது. அடுத்த வருஷமே இன்னொரு பெண் குழந்தை பிறந்து அதோட அழுகையை மட்டும் கேட்டு அந்த பெண் குழந்தையும் இறந்து போகுது. மறுபடியும் இன்னொரு பெண் குழந்தையை பெற்று அதோட சந்தோஷமாக இருந்தபோது ஒரே மாதத்தில் அந்த பெண் குழந்தையும் இறந்து போகுது. அடுத்த 2 வருஷத்துலேயே தான் ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவியும் இறந்து போகிறாங்க. எல்லாத்தையும் இழந்த போதும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு பல செல்ஃப் போர்ட்ரேட்ஸை பண்ணி அதில் வர ஒவ்வொரு ரூபாயையும் ஒடுக்கப்பட்டவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுத்து மாஸ்டர் ஆஃப் லைட்டிங், மாஸ்டர் ஆஃப் டீட்டெயிலிங்னு உலகமே போற்றக்கூடிய ஒரு நல்ல மனிதனாக எல்லாரும் மறந்த ரெம்பராண்டை பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வர்ணமார்த்தன் பிளாக்ஸ். 1606 ஜூலை 15 இப்போ நெதர்லாண்ட்ஸ்னு சொல்லப்படுற அப்பத்த டச் ரிப்பப்ளிக்கில் லெய்டனில் 9வது குழந்தையாக பிறக்கிறாரு ரெம்பரண்ட். பிறந்த கொஞ்சம் வருஷத்துலேயே தன்னோட 3 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸையும் இழக்கிறாரு. அவர் வளர ஆரம்பித்த பிறகு அவர் அவங்க கூட பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு அப்பா அம்மா கிட்ட கேட்டு அவங்கள வரைய ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஆர்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வருது. லட்டினில் விளையாண்டு கழிக்க வேண்டிய சின்ன வயசை பெயிண்டிங் பண்ணியே கழிக்கிறாரு. இதுக்கு மேலே படிக்கணும்னா பெயிண்டிங்கை பற்றி மட்டும்தான் படிப்புன்னு சொல்லிட்டு அப்போ ஃபேமஸாக இருந்த ஆர்டிஸ்டோட பெயிண்டிங்ஸை, போர்ட்ரேட்ஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ்னு எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. 1619 லெய்டன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி லோக்கல் ஆர்டிஸ்ட் பெயிண்டரான ஜேக்கப் வேன் சூவன்பர்க் கிட்ட 3 வருஷம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு. ஜேக்கப் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே பண்ணதுனால குருவுக்கு பிடிச்ச சிஷியனாக மாறுறாரு ரெம்பரண்ட். 3 வருஷம் அங்கே கற்றுக்கிட்டு பீட்டர் லாஸ்மனுங்கிற புகழ்பெற்ற ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டர்கிட்ட 6 மாதம் ட்ரைனிங் பண்ணுறாரு. இன்னும் ஆயில் பெயிண்டிங்கில் இருக்கிற நுட்பங்களை கற்றுக்கணுன்னு ஜேக்கப் பீனஸ் கிட்ட இன்னொரு 6 மாதம் ஆயில் பெயிண்டிங் கற்றுக்கிறாரு. எல்லா வித ட்ரைனிங்கையும் முடித்து 1624 தன்னோட ஃப்ரெண்டான ஜான் லீவன்ஸ் கூட சேர்ந்து ஸ்டுடியோ ஒன்று ஆரம்பிக்கிறாரு ரெம்பரண்ட். 1625 பெட்லர் செல்லிங் ஸ்பெக்டக்கிள்ஸுங்கிற முதல் பெயிண்டிங்கை பண்ணி முடிக்கிறாரு. ஒரு வயசான கப்பல் வந்து கண்ணாடி வாங்குற மாதிரியான பெட்லர் செல்லிங் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆம்ஸ்டர்டாம்லேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால் நிறைய பேர் அவரோட ஆர்ட் ஸ்டுடியோவுக்கு ஆர்ட் கற்றுக்க வராங்க. எவ்வளோ பேர் வந்தாலும் யாருக்கிட்டையும் ₹1 கூட வாங்காமல் பெயிண்டிங் கற்றுக் கொடுக்குறாரு ரெம்பரண்ட். ஆனால் ஜான் லீவன்ஸுக்கு பணம் பெரிய விஷயமா இருந்ததுனால ரெம்பரண்டை விட்டுட்டு போகிறாரு. த அனாட்டமி லெசன் ஆஃப் டாக்டர் டெல்ப் 1632 பண்ண பெயிண்டிங் நெதர்லாண்டில் மூலமுடுக்கில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு பெயிண்டிங்காக மாறுது. ஆம்ஸ்டர்டாமில் பெரிய பெரிய மியூசியம் அவரோட பெயிண்டிங்கை வாங்குகிறாங்க. பல மியூசியம்க்கு ஃப்ரீயாகவே தான் பண்ணுற பெயிண்டிங்கை கொடுக்குறாரு ரெம்பரண்ட். 1634 வருஷம் சாஸ்கியாங்கிற பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு ரெம்பரண்ட். அதே வருஷம் ஃப்ளோராங்கிற பெயிண்டிங் பண்ணி டச் ரிப்பப்ளிக்கோட ஃபேமஸ் ஆர்டிஸ்டாக மாறுறாரு. அப்போ பல லட்சாதிபதிகள் இருந்த டச் ரிப்பப்ளிக்கில் நிறையா மில்லியனர்ஸ் ரெம்பரண்டோட பெயிண்டிங்காக வாங்குறாங்க. பெயிண்டிங் சேல் ஆகி வர காசில் 80% ஆதரவற்றவங்களுக்காகவே செலவு பண்ணுறாரு ரெம்பரண்ட். தன்னோட மனைவியும் நல்ல பணக்காரங்களாக இருந்ததுனால 2 பேரும் சேர்ந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வர காசு எல்லாத்தையும் ஏழ்மை மக்களுக்காக செலவு பண்ணதுனால அவங்க கிட்ட காசு குறைய ஆரம்பிக்குது. நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி அவருக்கு பிறந்த முதல் ஆண் குழந்தை இறந்து பிறக்குது. 1638 ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அதோட அழுகையை மட்டும் கேட்டு அந்த பெண் குழந்தையும் இறந்து போகுது. அடுத்த வருஷத்துலேயே இன்னொரு பெண் குழந்தை பிறந்து அதோட சந்தோஷமாக இருந்தபோது 1 மாதத்தில் அந்த குழந்தையும் இறந்து போகுது. கடைசியாக ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அது கூட சந்தோஷமாக இருக்கும்போது தான் ஆசைப்பட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி இறந்து போகிறாங்க. பயங்கர டிப்ரெஷனில் இருந்தபோது தான் ஆர்ட் ஹிஸ்ட்ரியிலேயே கிரேட்டஸ்ட் ஒர்க்கான நைட் வாட்சை பண்ணி முடிக்கிறாரு ரெம்பரண்ட். இருந்தாலும் இப்போ பாராட்டக்கூடிய நைட் வாட்ச் அப்போ பெருசாக பேசப்படலை. எல்லாத்தையும் இழந்த போதும் 1645 1647 வர பல செல்ஃப் போர்ட்ரேட்ஸ் பெயிண்டிங் பண்ணி அதில் வர காசு எல்லாத்தையும் ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுறாரு. டிப்ரெஷனில் இருந்தனால ஊரே அவரை பைத்தியக்காரன்னு சொல்லுது.
63 வயசில் த ரிட்டன் ஆஃப் போடிகல்சன்னுங்கிற அவரோட பெயிண்டிங்கை பண்ணி முடிக்கிறாரு. பல பேருக்கு உதவி செஞ்சும் அந்த ஊர் அவருக்கு கொடுத்த பட்டம் பைத்தியக்காரன். ரொம்ப ரொம்ப பாதிப்படைகிற விஷயமா சாகிறதுக்கு 1 வருஷம் முன்னாடி அவரோட ஒரே பையனும் இறந்து போகிறான். 1669 தன்னோட வாழ்நாளில் பணக்காரங்களை மட்டும் வரையாமல் ஏழை மக்களோட முகத்துக்கும் ஒரு கதை இருக்குன்னு அவங்களோட முகத்தையும் ஒரு உயிர் கொடுத்து 63வது வயசில் உயிரை விடுறாரு ரெம்பராண்ட். அவர் இறந்து 20 வருஷம் கழித்து அவர் ஃப்ரீயாக கொடுத்த எல்லா பெயிண்டிங்ஸும் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகுது. அவரோட உடம்பை தோண்டி மறுபடியும் எடுத்து உரிய மரியாதை கொடுத்து அஞ்சலி செலுத்துகிறாங்க. நம்ம ஊரில் வின்சென்ட் வேன் காக்கை எந்த அளவுக்கு வச்சு பேசுகிறோமோ அதே அளவுக்கு இன்னொரு மனுஷனை பேசணுன்னா அது ரெம்பராண்ட் தான். இந்த வீடியோவை ஆர்ட் தெரிஞ்சவங்க, ஹிஸ்ட்ரி கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி ரெம்பராண்டை பற்றி தெரிய வைங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. until next time.